பெண்களுக்கு அதாவது ஒரு 30 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, பின்பகுதியில வந்து தோல் கொஞ்சம் மெல்லிதாகி அங்க சின்ன சின்ன பள்ளங்களாக வந்து தோன்றும். அதாவது நம்மளுடைய இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள் வந்து மேல் நோக்கி தெரியக்கூடிய ஒரு நிலை. ஸோ இத வந்து நம்ம செல்லுலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நெறைய பெண்களுக்கு வந்து இருக்கிறதுண்டு. இது இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, பின்பகுதியில இருக்கிறதுனால இத பத்தி பெருசா வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனை உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு மிக முக்கியமான அறிகுறியா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இடுப்பு வலிக்கும், அதே மாரி கால்கள்ல வந்து வலி உண்டாகுறதுக்கும், ஸோ அங்க இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகி, இதனால வந்து ஆயுட்காலமே குறையறதுக்கு கூட இது ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கு அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைய பத்தி நீங்க நெறைய பெண்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா இது இடுப்பு பகுதி, தொடைப்பகுதியில இருக்கக்கூடிய தோல் வந்து மெல்லிதாகும். ஸோ அந்த தோலுக்கு கீழ இருக்கக்கூடிய கொழுப்பு, இந்த கொழுப்பு வந்து யூசுவலா அதுக்கு மேல வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்யூவால ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படிங்கிற நார் டிஷ்யூவால வந்து மூடி இருக்கும். ஸோ இந்த நார் டிஷ்யூ வந்து கொலாஜன் டிஷ்யூவாலயும் வந்து ஆனது. ஸோ இந்த கொலாஜன் அப்படிங்கிற தன்மை வந்து நமக்கு குறையிறதுனால, ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து பாதிக்கப்பட்டு நம்மளுடைய தசைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அப்படிங்கிறது அப்படியே நம்மளுடைய தோலுக்கு கீழ வந்து தெரிகிறது தான் வந்து நம்ம அந்த செல்லுலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி செல்லுலைட் இருக்கிறதுல ஒரு 4 வகை வந்து இருக்கு. ஸோ சாதாரணமா உங்களுக்கு இடுப்பு பகுதி, தொடைப்பகுதிகள்ல எந்த விதமான பள்ளங்களுமே வந்து இல்ல அப்படின்னா, அது நார்மலான ஒரு கிரேட் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்ததா நீங்க அந்த தோல் பகுதிய வந்து கொஞ்சமா ஒரு பிரஷர் குடுத்து அத வந்து சுருக்குனீங்க அப்படின்னா பள்ளம் விடும். இதுதான் வந்து முதல் கட்ட நிலை. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா, கிரேட் 2க்கு போகுது அப்படிங்கும் பொழுது, ஸோ நீங்க அந்த இடத்துல அழுத்தமே குடுக்க தேவையில்ல. எழுந்து நின்னீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளங்கள் வந்து நல்லா விசிபிளாவே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த கட்டத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது கூட அந்த தோல்ல வந்து பள்ளங்கள் வந்து தெரிஞ்சு, அங்கங்க வந்து உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வந்து அதிகமா ஒரு மேல் எலும்பி இருக்கும். சில இடங்கள்ல வந்து பள்ளமா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம செல்லுலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நிலை வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. உடம்புல ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அது நம்மளுடைய கொழுப்பு செல்களுடைய அளவ வந்து ரொம்ப பெருசாக்கிடும். அந்த மாதிரி அளவுல பெருசாகும் பொழுது தான் அது வந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நார் திசுக்கள் எல்லாத்தையும், கொலாஜன் டிஷ்யூக்களையும் வந்து அழிச்சு, அது வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய தோலுக்கு மேல வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து குழந்தை பேருக்கு அப்புறமா நெறைய பெண்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ அது இல்லாம சரியான இரவு தூக்கம் இல்லாத பெண்கள், அதிகமான மன அழுத்தம் வந்து இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலியில வந்து சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய பெண்கள், இல்ல உங்களுக்கே வந்து சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னாலையும் இந்த நார் திசுக்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொழுப்பு செல்களுடைய அளவு வந்து பெருசாகி உங்களுக்கு தோல்ல இந்த மாற்றங்கள் வந்து வரலாம்.